வணக்கம், வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போது ஒரு சூப்பரான கத்திரிக்காய் வறுவல். இந்த கத்திரிக்காய் வறுவல் நம்ம இன்றைக்கி பெருங்காயத்தை யூஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த பெருங்காயம் என்ன பெருங்காயம்னா டிடி பெருங்காயம் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இந்த பெருங்காயத்தை பற்றி எதுக்காக நம்ம ப்ரிப்பரேஷனில் யூஸ் பண்ணியிருக்கோம், அது இல்லாமல் பெருங்காயத்தோட பலன்களும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதுக்கப்புறம் ரெசிபி எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். அந்த கத்திரிக்காய் வறுவல், அதாவது நீங்கள் வீட்டில் கத்திரிக்காய் பொரியல் மசாலா பண்ணியிருப்பீங்கல்ல, இந்த ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும். அதே டைமில் அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடர் மசாலா, அதாவது ஸ்பெஷலாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பவுடர் மசாலா போட்டு டாஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். இந்த பவுடர் மசாலா ரெண்டு விதமாக பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஃபைன் பவுடராக பண்ணியிருப்பாங்க, அதாவது ஃபைன் பண்ணால் உதிரியாக பண்ணி வச்சுருப்பாங்க. இன்னொன்று வந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி அந்த கொஞ்சம் லைட்டாக ஒட்டுற பக்குவத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஒட்டுற பக்குவத்துக்கு எதுக்காக பண்ணுறேன் கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது, விஷயம் இருக்குது. அதாவது இந்த பவுடரை ஆன் த ஸ்பாட்லேயே வறுத்து அதுக்கப்புறம் டேரெக்டாக போட்டுருவாங்க, மிச்சம் வைக்க மாட்டாங்க. இதே வந்து எண்ணெய் ஊற்றாமல் ஸ்லோவாக வறுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த டைமில் இன்கேஸ் அதிகமாக பவுடர் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த பவுடரை நீங்கள் வந்து இன்னொரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய் மட்டும் இல்லை, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனும் யூஸ் பண்ணலாம். உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கத்திரிக்காய் 1/2 கிலோ, உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், டிடி பெருங்காயம் தேவையான அளவு, முழு தனியா 3/4 டேபிள் ஸ்பூன், பச்சை வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 2 நம்பர், பூண்டு 10லேருந்து 15 பல்லு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 5 நம்பர், திருவிய தேங்காய் 2 பத்தை, புளி 1 சின்ன லெமன் சைஸ், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, கடலை எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி நம்ம ஷப்தீனாஸ் கிச்சனில் ஃபுல்லாக செம்ம வாசனையோடு இருக்க போகுது. ஏன் கேட்டிங்கன்னா டிடி பெருங்காயத்தை யூஸ் பண்ணி சமைக்க போகிறேன். டேஸ்டி பொருட்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. அவங்க 125 வருஷத்துக்கு மேலே நம்ம சமைக்கிற உணவில் சுவை கூட்டிகிட்டே இருக்காங்க. எல்லா வீட்டு கிச்சனில் இருக்க வேண்டிய ஒரு பொருள் பெருங்காயம். டிடி பெருங்காயம் ஃப்ளிப்டாப் மாடலில் இருக்குது. அதனால் ஈஸியாக நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுற டைமில். பசும்பாலில் சீம்பால் எப்படி ஸ்பெஷலோ அதே போல் தான் பெருங்காய செடியிலேருந்து வர ஃபஸ்ட்டு பால்லேருந்து தயாரிக்கிறது தான் இந்த டிடி பெருங்காயம். ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். டிடி கட்டி பெருங்காயம் லேசாக இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் கட் பண்ணி சமைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெருங்காயம் எதுக்காக சமைக்கும் போது வந்து யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உணவை நல்லா செரிக்கவும் செரிமான மண்டலத்தை சீராக வைக்கவும் பெருங்காயம் ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லை, நம்மளோட குடல் சுத்தம் தான் நம்மளோட உடல் சுத்தம். ஹெல்த்தியான செரிமான மண்டலம் தான் நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கும். ஒரு சிறு கைப்பிடி டிடி பெருங்காயம் நம்ம சமைக்கிற உணவின் சுவையை கூட்டுவது மட்டுமல்ல, ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த டிடி பெருங்காயம் உங்களுக்கு வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்க்க போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கத்திரிக்காய் ப்ரிப்பரேஷனுக்கு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் ஸ்லோ ஃப்ளேமில் போட்டு வறுத்து பவுடர் பண்ணி இந்த ப்ரிப்பரேஷனில் ஆட் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், கடலைப்பருப்பு இதுக்கு பிறகு முழு தனியா. முழு தனியா குவான்டிட்டி அதிகமாக இருக்கக்கூடாது, அதிகமாக இருந்தால் அந்த டேஸ்ட் மாறும். ஏன் கேட்டிங்கன்னா முழு தனியாவில் ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ளேவர் உள்ள ஒரு ஸ்பைசஸ் தான், அதனால தான் நம்ம முழு தனியாக கம்மியாக போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சீரகம் இதெல்லாம் போட்ட பிறகு நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும். வறுக்கிற டைமில் கொஞ்சம் பச்சை வேர்க்கலையும் போடுறோம். நீங்கள் இதே பவுடர் மாதிரி பண்ணுறீங்க, அதாவது உதிரியாக வர மாதிரி நினச்சிங்கன்னா அந்த டைமில் வேர்க்கலையே தனியாக வறுக்கணும், எண்ணெய் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து இப்போ டைரெக்டாக வந்து இதை வறுத்து அப்படியே கொஞ்சம்
அந்த மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் வேர்க்கடலை போட்டிருக்கேன், மிளகும் போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். அப்படி இல்லைனா கலர் மாறிடும், வாசனை இருக்காது. அதாவது வறுத்த அந்த மசாலா அந்த பவுடர் வாசனை வராது சொல்கிறேன். இப்போது வறுத்து முடித்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த தேங்காய் ஆட் பண்ணுறோம். இந்த தேங்காய் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக வறுக்க ஆரம்பிங்க. அந்த டைமில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணுறோம். இந்த எண்ணெய் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது, சீக்கிரமாக வறுக்கலாம், அதனால எண்ணெய் போடுறோம். அப்படி இல்லைனா நீங்கள் தேங்காய் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும், டைம் எடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி எண்ணெய் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போ வறுத்தாச்சில் இதை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். மாற்றின பிறகு சூடாகட்டும், அதுக்கப்புறம் அரைக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் அதே மண்சட்டியில் தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் போட்டிருக்கோம். அதாவது தாளிச்சிட்டு அந்த கத்திரிக்காய் குக் பண்ண போகிறோம். அதனால் கடுகு, சீரகம் தாளிப்பாக போட்டிருக்கோம். இப்போ கடுகு போட்டாச்சு, சீரகம் போட்டாச்சு. அடுத்தது பூண்டு. இந்த பூண்டு போட்ட பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். வெங்காயம் ரொம்ப ஃபைன் சாப் பண்ண வேண்டியதில்லை, ஒரு ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் போடலாம். இதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வெங்காயத்தை வதக்குங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், ஒரு 30 to 40% அளவுக்கு வதங்கி வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். வெங்காயம் அதிகமாக வதங்கினா டேஸ்ட்டு மாறும், டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 30 to 40% அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் சொல்கிறேன். இதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். தக்காளி, மஞ்சத்தூள், தனியா பவுடர் இந்த இடத்துல அதிகமாக போட்டிருக்கோம். சில்லி பவுடர் கம்மியாக போடுறோம். அது சொன்ன குவான்டிட்டி டேபிள் ஸ்பூனில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு பிறகு இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலா குக் பண்ணுற டைமில் கட் பண்ணி வச்சுருக்க இந்த கத்திரிக்காய் போடுறோம். கத்திரிக்காய் நீங்கள் முழுசாகவும் போடலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி 1/4 கட் பண்ணி போடலாம். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த டிடி பெருங்காயம், இந்த பெருங்காயம் தேவையான அளவுக்கு போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம், ஃபஸ்ட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரும், அதாவது ஒரு 10% நல்லா வதங்கிட்டோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு போடுறோம். இந்த இடத்துல கரைச்சி வச்சுருக்க இந்த புளியை ஊற்றுறோம். ஊற்றின பிறகு திருப்பி நம்ம குக் பண்ணுறோம். ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லியை போட்டுடுறேன். அதாவது 90% இல்லை 100% வேக வேண்டிய அவசியம் இல்லை, கரெக்டாக ஒரு 50% அளவுக்கு நல்லா வேகட்டும். அதுக்கு பிறகு நம்ம அடுத்த ஸ்டேஜ் போடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்பைசஸை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. அதாவது ஃபைனாக அரைக்க முடியாது, கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துடணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் அரைச்சிருக்கணும். இந்த மசாலா 2 விதமாக அரைக்கலாம். ஒன்று உதிரியாக அரைக்கலாம் பவுடர் மாதிரி, அப்படி இல்லைனா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ரெடியான பிறகு தேவையான கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து திருப்பி நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பவுடர் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கத்திரிக்காய் வெந்திருக்கா செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திருப்பி நல்லா வேக விடுங்க. கத்திரிக்காய் 100% நல்லா வேகக்கூடாது, ஒரு 90% அளவுக்கு வெந்து வர டைமில் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்பைசஸ் பவுடரை இதில் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அப்படியே மேலோட்டம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான கத்திரிக்காய் ப்ரிப்பரேஷன் ரெடி.
என்னங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் இந்த கத்திரிக்காய் வறுவல் எப்படி பண்ணிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். கத்திரிக்காய் மிளகு வறுவல் சொல்லலாம், பொரியல் சொல்லலாம், தோரன் சொல்லலாம். ஸோ பல பேர் இருக்குது. ஆனால் அந்த கான்செப்ட்டில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இந்த டிடி பெருங்காயம் வச்சு தான் இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷஸ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.